இது நம்ம சேனலோட மூவி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அயலான். இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது குழந்தைங்களுக்கான படமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது மூவிக்கு புக் பண்ணும்போதே ஒரு வேளை குழந்தைங்களுக்கான படமாக இருந்து நம்ம போய் ரொம்ப போர் அடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அதே மாதிரி தேட்டரில் போய் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அதை பார்த்து குழந்தைங்க படமாக தான் இருக்குமோ அப்படின்னும் நமக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆன உடனே போக போக ஓகே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. நம்மளும் அதை ரசித்து பார்க்க ஆரம்பித்தோம். கதை வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பூமியில் ஒரு அழிவை உருவாக்க துடிக்கிற ஒரு வில்லன், அதை காப்பாற்ற நினைக்கிற ஒரு ஏலியன், அதுக்கு உதவி செய்ய போகிற நம்ம ஹீரோ, இதுதான் கதைக்களம். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே எல்லாமே கன்வின்சிங்காக இருந்தது. ஒரு ஏலியன் இங்கே ஏன் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஏலியனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு உறவாகட்டும், இல்லை வில்லன் ஏன் அதை செய்ய துடிக்கிறான், இது எல்லாமே நமக்கு கன்வின்சிங்காக தான் இருந்தது. லாஜிக் வைஸ் நம்ம வந்து நிறைய அதை யோசிக்க விடலை. ஓகேவா நம்மளை கொண்டு போயிட்டே இருந்தது. நம்மளும் மூவியோடவே ட்ராவல் பண்ணோம். அதில் இருந்த நகைச்சுவை எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. அடுத்து குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. இன்டர்வெல் வரையே நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் நமக்கு படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சொல்ல வேண்டிய ட்விஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லி முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் நமக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டு எதுவுமே இல்லை. அதே மாதிரி அதில் வரப்போகிற அடுத்தடுத்த காட்சிகளை நம்ம வந்து யூகிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. அதில் நம்மளை வந்து காட்சியோடு நம்மளை அதிகமாக ஒன்றி போகவே வைக்க முடியல அந்த இரண்டாவது பாதியில். கிளைமேக்ஸ் காட்சியில் வர அந்த ஒரு எமோஷ்னல் சீன் கூட நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா, அந்த செகண்ட் ஹாஃபில் வந்த காட்சி எதுவுமே வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சிக்கு வலு சேர்க்குற அளவுக்கு நமக்கு வந்து இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கான அந்த காமெடி ஆகட்டும், அது எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சீரியஸாக போனதுனால அதுக்கான ஸ்கோப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது போல தான் நமக்கு இருந்தது. அதனால் இது ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. சாங்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா, அது எதுவுமே நமக்கு வந்து அவ்வளோ ஒட்டலை. பட் டெக்னிக்கலாக நல்லா இருந்தது. அந்த ஏலியன் ஆகட்டும், அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கண்ணுக்கு உறுத்துற அளவுக்கு எதுவுமே இல்லை, நல்லாவே இருந்தது. அதே மாதிரி நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த காட்சிக்கு எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே நம்மளால் சொல்ல முடியாது. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நம்மளால் முழுசாக ரசிச்சிருக்க முடியுங்கிறது மட்டும்தான் நம்மளோட ரிவ்யூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி.